ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சு சூப்பராக ஒரு எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை வந்து தண்ணி விடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு வதங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கினாவே போதும். இப்போது இந்த மாதிரி சென்டரில் ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் எக் ரைஸ்க்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி முட்டை சாதம் செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து உங்களோட குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு பாயில் பண்ண ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டையும் கீரையும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ரைஸ் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பாக்ஸ் அளவுக்கு இந்த லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறேன். அதனால் 1 கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே எக் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கீரை வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.